ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ நீங்கள் வந்து பாதியில் வரும்போது வெயிட் மிஷின் வந்து செகண்ட் ஹேண்ட்ஸில் இருக்குது வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே எதுன்னு சொல்லி வீடியோலன்னு சொல்லியிருந்தீங்க. போன வீடியோவில் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். போன வீடியோவில் காமிக்கலை. அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ எடுப்போம்னு நினச்சிருந்தோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இப்போ வாங்க வீடியோவில் போய்ட்டு இந்த வெயிட் மிஷினை பற்றி சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் மிஷின் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு கடையில் தான் வாங்கணும். அதாவது செகண்ட் ஹேண்ட்ஸில் போய்ட்டு நான் செகண்ட் ஹேண்ட்ஸில் போய்ட்டு வெயிட் மிஷின் வாங்க போனேன். 10 கிலோ வெயிட் மிஷின் 1 கிராம்லேருந்து 10 கேஜி வரையும் போட்டுக்கலாம். அதுமாதிரி வெயிட் மிஷின் பார்க்க போனேன். 800 வந்துச்சு. அவங்க செகண்ட் ஹேண்ட்ஸ்லேயே 800 சொன்னாங்க. நான் உடனே ஒரு 600 கேட்டேன். 650 சொன்னாங்க. நான் உடனே சரி அப்படின்னா நம்ம வந்து அதாவது கடையில் எவ்வளோ ரியலாக ரேட் வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கிடுவோன்னு சொல்லிட்டு ரியல் ஷாப் போய்ட்டு கேட்டால் அவங்களும் அதே தான் சொன்னாங்க. புது பீஸ் பாக்ஸ் பீஸே 800 தான் சொன்னாங்க. செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கும்போது 400 கொடுத்தா பரவாயில்ல, 500 கொடுத்தா பரவாயில்ல. அவங்களும் 800 சொன்னாங்களா. சரி நம்ம வந்து புதுசே வாங்கிட்டு போயிடுவோம். எதுக்கு பழசு வாங்கிட்டு ரிப்பேர் ஆகிட்டுனா திரும்பி போட்ட காசு வேஸ்ட்டு தானே, அதுக்கு புதுசாக வாங்கியான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். உடனே அந்த அக்காவும் வந்து நல்ல அக்கா தான். கடையில் இருந்தவங்களும் நல்லா நம்மள்ட்ட பேசி நல்லா நமக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு எல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நமக்கு வந்து கொடுத்தாங்க. இதில் வந்து மொத்தம் நான் வந்து அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு மிஷின் இருக்குது 5 கிலோ 10 கிலோவில். அது வந்து 2500 சொன்னாங்க. 10 கிலோ தான் நான் கேட்டேன். 2500 சொன்னாங்க. வித் சர்டிஃபிகேட்டோட 1 இயர் வாரண்டியோட. நமக்கு வந்து 2500 நமக்கு வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. நம்ம இன்னும் அவ்வளோ பெருசுக்கு நம்ம ஃபார்ம் வந்து இன்னும் கொண்டு வரல. நம்ம ஃபார்ம் வந்து சின்ன ஃபார்ம் தான். அதனால் சின்னதாக போதும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து வெயிட் போட போகிறது புறா, இந்த கோழி குஞ்சு, முயல் இதுங்கெல்லாம் வெயிட் போட போகிறோம். பெருசாக நம்ம வேறு ஒன்றும் வெயிட் போட போகிறதில்ல. அதனால் என்ன முடிவு பண்ணால் சரி இதே இருக்கட்டும், இதே போதும், இதுக்கு மேலே வேறு எதாவது வேணால் அப்போது பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் இப்போதைக்கு நம்ம வந்து வாங்கியிருக்கிறது 5 கேஜி வெயிட் மிஷின் தான். 10 கேஜி வந்து 800 தான் சொன்னாங்க. 5 கேஜி 500 சொன்னாங்க. நான் வந்து 10 கேஜி 800க்கு போது நான் ஃபஸ்ட்டு 10 கேஜி தான் எடுக்க போனேன். ஆனால் வந்து அவங்க ஒன்று சொன்னாங்க, தம்பி நீ வந்து 10 கேஜி 800 எடுக்கிறது பிரச்சனை கிடையாது, உன்னோட இதை பார்த்துக்கோ, நீ எதை வந்து வெயிட் போட போகிறேன்னு கேட்டாங்க. நான் உடனே சொன்னேன், அக்கா இது மாதிரி நான் வந்து முயல் வச்சுருக்கேன், கோழி வச்சுருக்கேன், இது மாதிரி சின்ன ஃபார்ம் வச்சுருக்கேன், அதுக்காக தான் வெயிட் மிஷின் வாங்குகிறேன், எது வாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட நான் எல்லாத்தையும் சொல்லி கேட்டேன். கேட்கும்போது அவங்க சொன்னாங்கன்னா, தம்பி நீ வந்து அப்படி வாங்கினா நான் பிராண்டட் வாங்கிக்கோ, வாரண்டியோடு வந்துடும், 1 இயர் வாரண்டியோடு வந்துடும் சொன்னாங்க. ஆனால் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது, 2500 இருக்குது. சர்டிஃபிகேட் இல்லாமல்னா 2000 நம்ம தரலாம்னு சொன்னாங்க. இல்லைக்கா அது ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது, நான் இதே வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். சரி தம்பி அப்படின்னா இது வந்து நீ வந்து 10 கிலோ வந்து 800 இருக்குது, 5 கிலோ வந்து 500 தான் இருக்குன்னு சொன்னாங்க. நான் உடனே 10 கிலோ தான் எடுக்க போனேன். எடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, தம்பி நீ வந்து அதை எடுக்காதான்னு சொல்லலை, நீ வந்து எது வேணுமோ அதை வந்து எடுத்துக்கோ, நான் அதில் வந்து ப்ளஸ் மைனஸ் சொல்லிடுறேன். நீ வந்து இப்போ எங்கே இதை எடுத்தனா ரிப்பேர் பண்ணிக்கலாம், இதில் வந்து ரிப்பேர்லாம் பண்ண முடியாது, ரிப்பேர் ஆகிட்டுனா திக்தூரம் தான் போடணும், பார்த்துக்கோ. நீ வந்து ரேட் ரொம்ப போட்டு எடுத்துகிட்டு ரிப்பேர் பார்க்க முடியல வேஸ்ட்டு, அதனால் நீ பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. உடனே நான் முடிவு பண்ணேன், சரி 800 போட்டு எடுக்கும், நம்ம கொஞ்ச நாளில் ஓடாமல் ரிப்பேர் ஆகிட்டுனா 800 வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன்னா 5 கிலோவுக்கு குறைவாக 10 கிலோ குறைவாக இருக்கான்னு கேட்டேன். உடனே அவங்க வந்து இது காமிச்சாங்க, இதை வந்து 5 கிலோ தம்பி இதை வேணால் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. உடனே இதுக்கு குறைவாக இருக்கான்னு கேட்டேன். இதே குறைவாக 2 கிலோவில் இருந்துச்சு. ஆனால் வந்து நமக்கு அப்புறமா நான் வந்து 2 கிலோ தான் எடுக்க போனேன். 2 கிலோ 400 சொன்னாங்க. 300 சொன்னாங்க நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் நினைக்கிறேன். 2 கிலோ 5 கிலோன்னு 10 கிலோ தான் நான் பார்த்தேன். அதனால் எனக்கு ரேட் ஞாபகம் இருக்குது. 2 கிலோ கரெக்டாக ரேட் ஞாபகம் இல்லை சொன்னாங்க. நான் உடனே இன்னும் யோசிச்சுன்னா 2 கிலோக்கு அது நமக்கு பத்தாது. அதனால் வந்து நம்ம முயல் வந்து குறையாமல் வந்து 2-2.5 கிலோ வரையுமே வரானுங்க. அப்புறம் கோழி, இது மாதிரி நாய்க்குட்டி, இது மாதிரி புறா, நம்ம எல்லாத்தையுமே மேக்ஸிமம் வெயிட் போட்டு பார்ப்போம். அப்படின்னா ஒரு 5 கிலோ 5லேருந்து 10 கிலோ எடுத்தால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னா 10 கிலோக்கு மேலே வந்து நமக்கு எதுவும் போக போகிறதில்ல. பெரிய கோழி பெரிய நாயே நமக்கு வந்து 10 கிலோ தாண்ட போகிறதில்ல. பெரிய நாய் நம்ம போட போகிறதா, பெரிய கோழி போட்டாலுமே மேக்ஸிமம் 2.5 கிலோவில் வந்து 5 கிலோக்குள்ள தான் மேக்ஸிமம் மட்டும் பெரிய கோழியே இருக்குது. அதை தாண்டி நம்மள்ட்ட கிடையாது. அதனால் நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, சரி அப்படின்னா 10 கிலோக்கு மேலே தேவை, 10 கிலோக்குள்ளே தான் தேவை. அதுமாதிரி 2 கிலோக்கு கீழே தேவை, 2 கிலோக்கு மேலே தான் தேவை. அப்படின்னா எது எடுக்கலாம்னு யோசிக்கும் போது நம்ம 5 கிலோ எடுத்துருவோம், அதான் நமக்கு வந்து பெட்டராக இருக்குன்னு பார்த்தேன். அவங்களும் எனக்கு அங்கேயே வெயிட்லாம் போட்டு காமிச்சாங்க. பக்காவாக இருந்துச்சு, எப்படிலாம் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் சொல்லி கொடுத்தாங்க. கரெக்டாக இருந்துச்சு. மொத்தம் எனக்கு வந்து 500 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிட் மிஷினு. இப்போ உங்களுக்கு எடுத்து நான் வந்து பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்து காமிக்கேன். எடுக்கவே முடியலை. எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே நம்ம மேக்ஸிமம் எதுக்காக மெயினானது வாங்கினேன்னா, மேக்ஸிமம் வந்து எதுக்காக மெயினாக வாங்கினா, நம்ம வந்து மருந்து கொடுக்கும் போது நமக்கு வந்து கிராம் தெரியாமல் ஓவராக கொடுத்துட்றோம். அதை நம்ம வெயிட் பார்க்கறதுக்கு தான் மேக்ஸிமம் வாங்கினேன். 2வது தான் நம்ம வந்து இந்த முயல்லாம் வெயிட் பார்க்கறதுக்காக வாங்கினது. இப்போ நம்ம இதில் வந்து எதாவது பாத்திரம் வச்சுட்டு 0 பண்ணிட்டு முயல் வந்து போட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னால் இதே வெயிட்டில் வந்து நம்ம எதாவது பார்ப்போமா, நம்ம ஃபிங்கரே வச்சுருக்கோம், மேலே பாருங்க ஃபிங்கர் தான் வச்சுருக்கோம்.
சும்மா அதுக்கே வெயிட் காமிக்குது. இப்போ 0 வெயிட்டா இருந்து 1 கிராம் 2 கிராம் வந்து கூட குறைய வந்து காமிக்கும், பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. கரெக்டாக தெரியாதுன்னு சொன்னாங்க. நம்ம இப்போதைக்கு சும்மா இந்த 10 மில்லி இதை வந்து வைப்போம். 17 காமிக்கு. இந்த 2 ஃப்ரிட்ஜில் இருக்கிறது 17 காமிக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இறக்கிட்டு மாத்திரை வைப்போம். 0 வெயிட்டு இப்போ மாத்திரை வைப்போம். இந்த மாத்திரை இது 5 கிராம் காமிக்குது. 6 7 கூடிக்கிட்டே போகுது ஃப்ரெண்ட்ஸ். 6 தான், 6 கிராம் காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். 5லேருந்து 6 கிராம்குள்ளே தான் இருக்குது. இந்த டப்பாவே வேணால் வச்சுருவோம் மேலே தூக்கி. டப்பா 69 கிராம் காமிக்குது. நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னா எனக்கே குழப்பது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் கரெக்டாக சொன்னால் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம எதாவது தப்பாக சொன்னனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே எதை தூக்கி உட்கார இருக்குன்னு தெரில. ஏன்னா இதுக்கு மேலே எதோ உட்கார வைக்கிறனால நம்ம எதாவது டப்பா கப்பா வச்சா தான் உட்காரோம். நான் எதாவது டப்பா தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்குமே உங்களுக்கு முயல்லாம் போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.